எனக்கு நடிப்பு சொன்னீங்கன்னா ஒரு மெத்தாடிக்கல் ஆக்டிங் எல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ என்னோட சீக்ரெட் என்னதுன்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் மகானல்ல பண்ணும்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போது ஷார்ட் முடிச்சுட்டு அவர் என்கிட்ட கேட்டார், மேம் நீங்கள் எப்படி இவ்வளோ நேச்சுரலாக பண்ணுறீங்க? தம்பி எனக்கு நடிக்கலாம் தெரியாது, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த கேரக்டராக நான் என்ன நினச்சிப்பேன். ஸோ நமக்கு நடிக்க வேண்டாம்ல, அந்த கேரக்டராக நினச்சிட்டோன்னா அப்படியே பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான். அதர்வைஸ் என்கிட்ட நடிக்க சொன்னீங்கன்னா எப்படி அழணும், எப்படி கேமராவை பார்த்து அழணும், எப்படி ஃபேவர் பண்ணோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் எனக்கு இனிஷியலி கேமராமேன்ட்டேருந்து. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, பிரிவோம் சந்திப்போம் பண்ணும்போது அது என்னோடய செகண்ட் ஃபிலிம், தமிழில் ஃபஸ்ட் ஃபிலிம். ஒரு ட்ராக் ஷாட் போயிட்டுருக்கு, இல்லை ஜிம்மி ஷாட் போயிட்டுருக்கு, பின்னாடி கேமரா, பெரிய கல்யாண செட்டப்பு, ஃபுல் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. அவர் வந்து கேமராமேன் வந்து MS பிரபு, வெரி குட் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நான் லைன் கேமிங்கு தான் கூப்பிடுவேன் அவரை. அப்புறம் என்னாச்சுன்னா, நான் இப்படி நிற்கிறேன், பின்னாடி அவர் இருக்கார், லக்ஷ்மி கொஞ்சம் நகர்ந்துங்க சொன்னது, நான் திரும்பி பார்த்து எந்த பக்கம் நகரணும் கேட்டுட்டேன். பயங்கரமாக திட்டினாரு, பயங்கரமாக அழுதுட்டேன். அது மாதிரி மணி சார் ஒரு வாட்டி திட்டினார். அந்த படத்தில் என்னோட போர்ஷன்ஸ் ரொம்ப வரல, ராவன் பண்ணும்போது ஜான்சியில் அதே மாதிரி ஒரு வாட்டி திட்டா, கண்ணில் தண்ணி நரைஞ்சி தண்ணி இப்படி சொட்டுன்னு இப்போ விழோன்னு மாதிரி இருந்தது. விக்ரம் ஆப்போசிட்டில் நின்று அழாதீங்க 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 சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சீன் இருந்தது, எனக்கும் ஷங்கர்னு, அவர் அந்த படத்தில் இல்லவே இல்லை, அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. ஷங்கருக்கு ஒரு சீன் இருந்தது, ஒரு ஜிம்மி ஷாட்டு. அவர் காரில் வந்து இறங்குவார், நான் வெளியே போவேன், டவலை வாங்குவேன், அப்படியே உள்ளே வருவோம். அதுக்கப்புறம் விக்ரம் வருவார், பேசுவாங்க, அவங்க 2 பேரும் உள்ளே போவாங்க, ஒரு சிங்கிள் ஷாட். அந்த ஷாட்டை முடிச்சுட்டு எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. அண்ட் மணி சார் கேட்டார், இவ்வளோ வருஷம் எங்கே இருந்தீங்க கேட்டார். ஆனால் மணி சார் அதுக்கப்புறம் என்ன அடிக்கவே கூப்பிடல, ஏன்னு என்ன தெரியல. அந்த அளவுக்கு பயங்கர டிமிடாக தான் இருந்தேன். விஜய் ஏஎல் விஜய் சொல்லுவார், போய் சொல்ல போகிறோம் பண்ணும்போது, கேமரா யூ ஸ்டார்ட் லவ்விங் த கேமரா மேம், நீங்கள் வந்து முடிச்சுட்டு ஓடிடணும்னு அவசரமாக சொல்லிட்டு போகிறீங்க. பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஷை ஆக்சுவலி, வெரி கான்ஷியஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. வேற லட்சுமி ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதுதான் ஒரிஜினல். ஆக்சுவலி அதுதான் ஒரிஜினல். நம்ம போக 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 யூ கெட் யூனோ இவால்வ் இல்லையா. அப்போ நான் அங்கே வந்து சொல்லிட்டு சீக்கிரம் ஓடிடுவேன். அந்த கேமரா டைம் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கணும், அந்த பாஸ் எடுத்து நம்ம அந்த ஷார்ட்டை நமக்கு யூஸ் பண்ணிக்கணும், அதெல்லாம் தெரியாது. ஸோ அப்படி தான் என்னோட ஜேர்னி. படங்கள் நடிக்க ஆரம்பித்த உடனே ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏன் இப்படி நடிக்க வந்தால் நம்ம நடிக்க வராமல் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு நேர்ந்ததா? நிச்சயமாக. இப்போ ரீசெண்டாக ஒரு ரொம்ப கசப்பான ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நடிகையோட ஒரு கிளாஷ் ஆச்சு இல்லையா. இப்போ நான் நினச்சேன், எதுக்கடா இதுக்குள்ளே வந்தோம், நம்ம தப்பான ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோமோன்னு எனக்கு ஒரு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் எதுவுமே நான் ஒத்துக்கலை. ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸாக வந்த படங்கள் எல்லாத்தையுமே ரெஃப்யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு மாதிரி அருவறுப்பு வந்துடுச்சு. எதுக்குடா நம்ம இதுக்குள்ளே வந்தோம், நமக்கு செட் ஆகாத ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்லோலி ஐம் கெட்டிங் ஓவர் இட். இப்படி ஒரு கசப்பான அனுபவம் உங்களுடைய ஆரம்ப காலத்தில் நான் மகாநல்ல படத்தில் கூட உங்களுக்கு வந்தது இல்லையா? அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இது வந்து அதெல்லாம் நான் சமாளிச்சுடுவேன். என்னென்னா, இப்போது ஒருத்தர் வந்து உன்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங், அதுதானே சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, மிஷ்கின், அறிவழகன், இவங்கெல்லாம் என்னோடய ஃபேவரட் டிரெக்டர்ஸ். ஏஎல் விஜய், சமுத்திரக்கனி நாடோடிகள் பண்ணும்போது அவங்கெல்லாம் என்ன ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் வந்து இது என் கேமரா இங்கே வச்சுருக்கு, பிகாஸ் எனக்கு ஷார்ட் டிவிஷன் ஒன்று இருக்குன்னு கூட தெரியாது. அது கூட ரியலைஸ் பண்ணாமல் தான் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ண வந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது ஒரு சீனுக்குள்ளேன்னு தெரியாது. நான் ஏதோ வீடியோ கேமராவில் கல்யாணம் வீடியோ எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வீடியோ கேமராவில் குழந்தைங்களெல்லாம் எடுப்பேன்னா அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது இவங்கெல்லாம் வந்து எனக்கு சொல்லி தருவாங்க, இது இப்படிமா, இல்லை இதனால தான் லைட் அங்கே வச்சுருக்காரு. சினிமாட்டோகிராஃபர்ஸ் கூட எல்லாம் ஐ வில் பி ஃப்ரெண்ட்லி.
அண்ட் எனக்கு வந்து தெரியணும் ஏன் அங்கே லைட் வச்சுருக்கு அண்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் த பெஸ்ட் ஆஃப் சினிமோட்டோகிராஃபர்ஸ் ரைட் ஃப்ரம் ரவி வர்மன் டு திரு டு ரவி கே சந்திரன் டு ராண்டி எல்லார் கூடயும் அண்ட் ஐ ஷேர் அ வண்டர்ஃபுல் ரேப்போ வித் தெம். அதே மாதிரி தான் நான் மகாநல்ல பண்ணும்போதும் நான் வந்து கேரவனில் போய் உட்கார எனக்கு பிடிக்காது. எனக்கு ஐ ஃபீல் வெரி கிளாஸ்ட்ரோஃபோபிக் இன்சைட் த கேரவன். எனக்கு போர் அடிச்சிடும். ரொம்ப நேரம் சும்மா ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போது நான் வெளியில் வந்து இது கவனிச்சிட்டு இருப்பேன். ப்ராபப்ளி அவர் இரிட்டேட் ஆனாரா என்ன தெரியல. கேரவனில் போய் உட்காருங்கம்மான்னு ஒரு வாட்டி சொன்னார். கேமராமேனா? இல்லை கேமராமேன் இல்லை, டைரக்டர். டப்பிங் கூப்பிடுவீங்கல்ல? இல்லை மேம் உங்கள் வாய்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங், அதனால டப்பிங்க்கு வர வேண்டாம், டப்பிங் நாங்கள் வேறு ஆளை வச்சு பண்ணிக்கிறோம் சொன்னார். ஆனால் என்னோட அந்த வாய்ஸ் தான் இப்போவும் யூனோ இட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அவுட். எங்கே போனாலும் நான் மாஸ்க் போட்டாலும் நான் வாயை திறந்தேன்னா மேம் சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ இட்ஸ் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் சமாளிச்சிடலாம். அது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல. அந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஷாஜி கைலாஸ் கூட ஒரு சின்ன கிளாஷ் நடந்திருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை நம்ம சினிமாவில் என்னதுன்னா எல்லாம் அவன் செய்யலையா? எல்லாம் அவன் செய்யலை. என்னன்னா ஒரு பெண்ணை வந்து நானெல்லாம் சினிமாக்குள்ளே வரும்போது எனக்கு 3 பெண் குழந்தைகள், பெரிய குழந்தைகள் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன். ஓகே, அப்போல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ் இஸ் வெரி டிஃபிகல்ட். யூனோ உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டில் பெண்கள் இருப்பாங்க. இட்ஸ் அ மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம் ஃபார் அ வுமன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இரிட்டபிளாக இருப்போம், நமக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், தெரியாத இடங்கள், தென் பாத்ரூம் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். பட் இந்த சினிமாவில் ஒரு சிலருக்கு, இப்போத்த பசங்களெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு சிலருக்கு ஒரு தாட் இருக்குது, எனி உமன் ஹூ கம்ஸ் இன் டு சினிமா இஸ் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிங்கிற தாட்டு. அப்போது நான் சும்மா அப்படி பாஸ் ஆகி போகும்போது கமெண்ட் அடித்தார் அவரும், மனோஜ் கே ஜெயின் நினைக்கிறேன், யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஸோ. திரும்பி வந்தேன், அப்படியே நான் என்னோட ஸ்டெப்பு திரும்பி வந்துட்டு நான் அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன ஒரு டார்ச்சர் பண்ணார் பாருங்க. அதே மாதிரி என்ன அவரும் வேண்ட்டு பண்ணியிருக்கணும்னு இல்லை. இது மானிட்டர் நம்ம மானிட்டர் பார்க்குறது பழக்கம் இருக்குது சொல்லுவேன்ல. மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது அவர் எதுக்கும் இப்படி கையை இப்படி காலத்தில் டப்புன்னு எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஸோ அப்போ அவர் என்னோடய முகம் மாறித்து நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். தென் அது எங்களுக்குள்ளே அந்த ஒரு சின்ன ரப்பிங் வந்துடுச்சு. பிகாஸ் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் மெனி பீப்புள். பட் சில பேர்கிட்ட நம்ம அவ்வளோ பழக்கம் இல்லாதவங்கள்ட்ட நமக்கு அது ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்காது இல்லையா? பழக்கம் ஆயிடுச்சுன்னா இப்போ எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம தொட்டு பேசுறதெல்லாம் உண்டு, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஒரு டார்ச்சர் பண்ணார் பாருங்க. லைட் அடிக்காதேங்கடா, அந்த முகத்தில் நகர்த்தி வைங்கடா சொல்லுவார். ஒரு தேவையில்லாமல் ஒரு ஸ்டெப் ஏறுறது, ஒரு 10 டேக்கு போவார், அப்படியெல்லாம் பண்ணார். ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த 100 years ஆஃப் சினிமா செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் டிரெக்டர் ஆயாச்சு. அன்னைக்கு ஐடிசி கிராண்டில் அவர் மேலேருந்து கீழே வராரு எஸ்கலேட்டரில், நான் கீழேந்து மேலே போகிறேன். படத்தில் வர மாதிரி தான் அண்ணாமலை சீன் வணக்கம் சொல்லிட்டு, அதெல்லாம் ப்ராப்பர்லி ஹேண்டில்டு. அதெல்லாம் பற்றி நான் கவலையே பட மாட்டேன். நான் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதுவும் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் வேர் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் விமென் டு கோ அவுட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அ பிஸ்னஸ். என்னென்னா லைசன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், ஸ்பான்சர் வேணும், அவ்வளோ ஓகே தேர் இஸ் லாட் ஆஃப் சேஃப்டி எல்லாம். பட் ஆனாலும் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் நான் டொயோட்டா நேஷ்னல் பேங்க் ஆஃப் ஒமான், டொயோட்டாவோட 25 years ஆஃப் டொயோட்டா செலிப்ரேஷன் நான் தான் பண்ணேன். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், நேஷ்னல் பேங்க் ஆஃப் ஒமான், ஜெனட்கோ, அந்த மாதிரி மஸ்கட் ஃபெஸ்டிவல், இதோடலாம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ I have seen crocodiles and whales. ஓகே, ஸோ இதெல்லாம் பட் ஜெல்லிஃபிஷ் ரொம்ப டேஞ்சரஸ் சின்னதாக இருந்தால் கூட. ஸோ அதனால இதெல்லாம் ஒன்றுமே மேட்டர் கிடையாது. உங்களுடைய முதல் படத்தை ஸ்க்ரீனில் பார்த்த போது எப்படி இருந்தது? ஆஸ் அ டேரக்டர் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்களா? என்னவா இருந்தது? ஜெயிச்சிட்டோன்னெல்லாம் நான் நினைக்கல. எனக்கு ஃபஸ்ட்டு படம் படும்போது ஒரு தியேட்டரில் ஒரு ஷோ, ஒரு நாளைக்கு ஓடினாலே ஐ வுட் ஹவ் பீன் ஸோ ஹாப்பி. இவ்வளோவெல்லாம் பாராட்டுகள் வரும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெஸ்ட். அது என்னாச்சு தெரியுமா?
எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ எல்லாம் அவேர்னஸ் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாளைக்கு சும்மா நான் எனக்கு கீதா குரப்பா தான் இது பண்ணாங்க, சவுண்ட் டிசைனிங் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு அவங்க என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, மேம் எனக்கு வந்து என்னோட ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட இந்த படத்தை காமிச்சிக்கலாமா கேட்டாங்க. தாராளமாக காமிச்சிங்க சொன்னேன். பிஃபோர் ரிலீஸ் யார் என்ன ஒன்றும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அது பிஃபோர் ரிலீஸ் காமிக்கக்கூடாதுன்னோ ஸ்ப்ரெட் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் தான் ஸ்டேஜில் வேறு ஏறிட்டு இது சொல்லிட்டேனே, பட்ஜெட்டு சொல்லிட்டேனே. ஸோ அது ஒன்றும் தெரியாது. அப்போது எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஷோலாம் போட்டிருக்காங்க, என்னைக்குன்னு எனக்கு தெரியாது. ரியல் இமேஜ் தானே. சும்மா அன்றைக்கி ட்விட்டரை திறக்கிறேன். யார் சுதீஷ் காமத் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2012. பெரிய பெரிய டிரெக்டர்ஸோட பேரெல்லாம் போட்டுட்டு ஹோப் தே லேர்ன் ஃப்ரம் திஸ்னு போட்டார். நான் என்னடா இது யாரோ கிண்டல் பண்ணுறாங்க நம்மளை, ஒரே பயங்கர எம்பாரஸ் ஆகிட்டேன், ரொம்ப கவலையாயிடுச்சு. தென் ஸ்லோலி திங்ஸ் ஸ்டார்டட் போரிங் இன். டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியுமா, வாட்டர் ரைட்டிங் அப்படி இப்படின்னு ஆரம்பித்தாங்க. It was an amateur film in so many ways, but the content was very, very strong. ஸோ எனக்கு செகண்ட் ஹாஃப் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே பட்ஜெட்டே கிடையாது, அவசரமாக ஏதோ எல்லாம் பண்ணிட்டேன். பட் கண்டென்ட் அது வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஆக்சுவலி ஆரோகணம் இஸ் ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் an institute, mental health institute abroadல they use this as a study material for the students. ஆமாம். ஸோ அது மாதிரி தான் ஹவுஸ் ஓனரும். இந்தியன் பனோரமாவில் we had a standing ovation. Somebody from Harvard Medical School அவர் சொன்னார், films made on dementia all over the world ஓட பெஸ்ட் films made on dementia லிஸ்ட்டில் ஹவுஸ் ஓனர் இருக்கணும். தமிழ் சினிமாவில் ஒரு சிலருக்கு தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. அது பரவாயில்ல. ஆரோகணம் படம் உங்களுக்கு பெற்று தந்த பாராட்டுதல்களில் மிக முக்கியமான பாராட்டுன்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? கேவி சார் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அதுக்கப்புறம் 100 படம் பண்ணுவீங்க, அந்த 100 படத்தோட விழாலையும் நான் இருக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் யூ மேட் மீ ஃபீல் யங், யூ மேட் மீ ஃபால் இன் லவ் வித் சினிமா அகெயின் சொன்னார். யூ ஹவ் brought out the best in your actors சொன்னார். பிரமிப்பாக இருந்தது எனக்கு சொன்னார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தைகள். எல்லாருமே விஜய், ஏஎல் விஜய் சின்ன பையன் தானே அவர். கேபி சார் அப்படின்னா ஏஎல் விஜய் சின்ன பையன். அவர் வந்து மேம் கையை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா கேட்டார். டிரெக்டர் ராஜா, ஜெயம் ராஜா. ஆமாம், அவருன்னு சொன்னார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். தென் வசந்த் சார், அப்புறம் நிறைய பேர் ரொம்ப பாராட்டியிருக்காங்க. ஆக்சுவலி ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு சமுத்திரக்கனி ரொம்ப ரொம்ப மிஷ்கின் ஒரு படத்தில் உட்காந்து ஃபுல் படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவருக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் ஹீ டசன்ட் கெட் யூனோ. ஆமாம் ஆமாம், அவர் வந்து அது பிகாஸ் யூஆர் ஆல் ரெஸ்ட்லெஸ் பீப்புள். ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஸோ எத்தனை பேர் ஆரோகணம் அண்ட் காமன் people who have suffered from bipolar disorder, people who are going through mental health issues. டாக்டர் சாந்தி நம்பி அவங்கள்ட்ட தான் நான் ஃபுல் இன்புட்ஸ் வாங்கியிருந்தேன். நான் சரியாக பண்ணியிருக்கேன்னா தெரியறதுக்கு. ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு அவங்க என்னை வந்து கட்டி பிடிச்சாங்க. பைப்போலார் டிஸார்டர் இதை விட நியர் டு பர்ஃபெக்டாக போர்ட்ரே பண்ண முடியாது சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஷீ இஸ் அ PhD in bipolar disorder. She has done her research on bipolar disorder. அந்த மாதிரி ஐ திங்க் சைக்காட்ரிஸ்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட ஒரு லெட்டர் வந்தது எனக்கு, தேங்கிங் மீ ஃபார் த ரைட் போர்ட்ரேயல் ஆஃப் அ மென்டல் டிஸார்டர். இதை விட பெரிய பாராட்டு இருக்க முடியுமா? முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 ஃபிலிம்ஸ் வேர்ல்டு. ஆமாம். முதல் படம் பண்ண லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கும் இப்போ படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்க லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கும் என்ன வித்தியாசம்? முதல் படம், 2வது படம், 3வது படம், ஈவன் 4வது படத்தில் ஐ ஒன்ட் கால் மை செல்ஃப் அ டெக்னீஷியன். இப்போ ஐ கேன் கால் மை செல்ஃப் அ பட்டிங் டெக்னீஷியன்.
பெரிய டிஃப்ரென்ஸ் அது. இப்போ வெரி டிஃபிகல்ட் ஃபார் மை எடிட்டர் சினிமாட்டோகிராஃபர். ஏன்னா மற்றபடி இங்கே கேமராவை இந்த லென்ஸை போடு, இதுதான் ஆங்கிள் சொல்கிறது அளவுக்கு நான் கற்றுருக்கேன். எடிட்டிங் now they are having a very tough time working with me. ஏற்கனவே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எனக்கு வந்து எந்த லென்ஸ் போடணும், என்ன பண்ணணும்னு சொல்ல தெரியாது. ஆனால் என்ன ஷார்ட் வேணும் தெரியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இதுதான் வேணும், இப்படி தான் நீ பண்ணணும். நிறைய அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவேன். நான் என்ன சொல்வேன்னா, ஓகே இல்லை மேடம், இது மதி மேடம், இல்லை இது போதும் மேடம், இதுதான் நல்லா இருக்கு மேடம். ஓ ஓகே, என்னை விட அவங்களுக்கு தெரியும், அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டில் என்ன விடுவேன். இப்போ அதெல்லாம் கிடையாது. இல்லை இதுதான், நீ அதுவும் படத்தில் வச்சுக்கோ, இது எனக்கு நினச்சி. ஸோ ஐ ஹவ் மெச்சூர்ட் டு பி அ பட்டிங் டெக்னீஷியன். உங்களுடைய ட்ராவலில் ஒரு நடிகை, ஒரு டைரக்டர் மாதிரி இன்னொரு முக்கியமான ட்ராவல் சொல்வதெல்லாம் உண்மை. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ இத்தனை நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம்? ஒரு வேளை சொல்லதெல்லாம் உண்மை பண்ணியிருக்கலைன்னா நான் இன்னும் நிறைய படங்கள் இயக்கியிருப்பேன், இன்னும் நிறைய கற்றுருப்பேன். இயக்குனராக இன்னும் பெருசாக சாதிக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக டெஸ்டினி என்னை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிடுச்சு. இயக்குனராக நான் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும், தட் இஸ் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அந்த ஒரு விஷயம் என்ன சூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். அந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களையும் உங்கள் பேரில் கொண்டு வந்தது இல்லை? அப்போல்லாம் என்னவா இருந்தது? அதுக்கு என்ன காரணம்னா, நான் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் பர்சன். அண்ட் இமோஷன்ஸை வந்து நம்ம ஒரு ஆங்கராக அங்கே உட்காந்தா ஆங்கராக இருக்கணும். நான் ரொம்ப இமோஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் என்னோட இடத்துல இருந்திருக்கணும். ஆங்கர் தானே, ப்ரெசென்டர் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜம்முன்னு உட்காந்து பண்ணியிருக்கணும். அது பண்ண தெரியல. இல்லை, இது வந்து ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த நிகழ்ச்சி தவறாக ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு உடனே அந்த டேரக்டர் சொல்லி இதெல்லாம் வந்து குறைச்சிக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? அது தெரியணும்ல. அது ரியலைஸ் பண்ணுறதுவே இல்லை. என்னென்னா இதோட ரிப்பர்கஷன்ஸ் இப்படியெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம பிளான் பண்ணி ஒன்றும் பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது ஒரு பொண்ணு வந்து என்னோடய காலில் வந்து விழறான். ஐயோ காலில் விழாதம்மா, நான் இன்னொரு வாட்டி விழுந்தேன், நான் உன் காலில் விழுந்துடுவேன் நான் சொல்வேன். ஓகே, அந்த எடிட் டேபிளில் அவர் என்ன பண்ணுவார், காலில் வந்து விழறா, ஐயோ பண்ணாத என்னெல்லாம் சொல்கிறதுக்கு தூக்கி போட்டுட்டு அடுத்து நான் இந்த பக்கம் திரும்பி இவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி. அப்போ நீங்கள் ஃபைனலி பார்க்கும்போதே ஆக்சுவலி இதை பற்றி மனுஷபுத்திரன் எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதினார்னா, நான் லக்ஷ்மி வந்து சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், நான் அவங்க சொல்லலைன்னு சொன்னேன் தம்பி. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு அதை போடலை. ஸோ அது ஏன் அவர் போடலைன்னா, இந்த ஷோவே வந்து அவரோட பிரெயின் சைல்டு தான். ஹீஸ் அ வெரி வெரி இன்டெலிஜென்ட் மேன், நோ டவுட்ஸ் அபவுட் இட். இந்த ஷோக்கான கிரெடிட் ஃபுல்லாகவே அவருக்கு தான். ஓகே, ஷோவை பொறுத்த வரைக்கும் பிரில்லியன்ட் மேன். ஷோவில் நிறைய விஷயங்கள் நான் கமிட் பண்ணுவேன். அது சேனல் சைட்லேருந்து பண்ண முடியலன்னு நான் பர்சனலாக எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக பண்ணிவிடுவேன். ஓகே, நிறைய விஷயங்கள் அவரும் சொல்ல போச்சுன்னா பல விஷயங்கள் அவரும் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுவார். ஆனால் ஆஸ் எ டிரெக்டர் அவருக்கு அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது அவருக்கு ரொம்ப முக்கியம். அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணார். அவர் ஓகே, நான் எமோஷன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, எந்த ஸ்டோரியுமே எங்கிட்ட முன்னாடி சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் அங்கே போய் உட்காந்து நேச்சுரல், நம்ம முதல் தடவை கேட்கும்போது தான் ஒரு சைல்டு ரேப்போ இல்லைன்னா இதுன்னா நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம். செகண்ட் டைம் இவ்வளோ கேமரா இருக்குது, நம்ம அதை அடக்கி வாசிக்கணும்னு நமக்கு தெரியும். எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணுறது தான். அப்போ நான் கேட்பேன், என்கிட்ட முதல்ல நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து ரியாக்ஷன் வர மாட்டேங்கிறது மேடம் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2000 எபிசோடும் முதல் தடவை நான் அங்கே உட்காந்து கேட்குறது தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ என்னோடய எமோஷன்ஸும் அப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போது நான் ரொம்ப ஜென்வனாக தான் இருக்கேன், நான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து ப்ரொடியூசர், க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சொல்வேன், இல்லை இது வந்து சரியில்லை, இது வேண்டாம், இது கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிக்கலாம். நானும் நீங்களும் தனியாக பேசும்போது ஒன்று பேசுவோம், கேமரா வச்சுருக்கும்போது அப்படி பேசுவோம். ஒரு பப்ளிக் ஃபோரத்தில் வெளியில் பொறுத்து அதை கொஞ்சம் நம்ம
ரிஃபைன் பண்ணி தானே அனுப்புவோம், அது நேச்சுரல் இல்லையா? பிகாஸ் பல பேர் பல விதமாக அதை எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. 6 மணி நேரம் உட்காந்து நம்ம பேசுகிறோம், அது 1 மணி நேரமாக நீங்கள் கட் பண்ணுறீங்க. அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால தான் எனக்கு பிரச்சனை வந்தது. தட் இஸ் ஓகே. என்னென்னா ஃபைனலி பொதுமக்களுக்கு தெரியும் நான் எப்படி பண்ணினேன், எவ்வளோ ஜென்வனாக பண்ணினேன், எவ்வளோ பேருக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை ஒரு ஷோவாக பின்ன நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். ஐ திங்க் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஹார்ட்லேயும் எனக்கு இடம் பிடிச்சி கொடுத்தது சொல்வதெல்லாம் உண்மைதான். அந்த சொல்லுதெல்லாம் நிகழ்ச்சி மூலம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டத்துக்கு ஆளான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு எது சொல்லுவீங்க நீங்கள்? நிறைய சைல்டு ரேப், பயங்கரமான அன்பிலீவபிள். அதெல்லாம் ஒரு 14 வயசு குழந்தை நம்ம முன்னாடி உட்காந்து 7 மாதம் ப்ரெக்னென்ட், எனக்கு இது வேண்டாமா சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பார்த்தா அவங்க அப்பா, அந்த ஆளுக்கு கண்ணு தெரியாது, அம்மா பார்த்தா அம்மா பைத்தியம், என்ன பண்ணுவீங்க? ஒளிபரப்ப கூட முடியாது. ஏன்னா அந்த மன்னிச்சுங்க மேடம் தெரியாமல் பண்ணிட்டேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவரே சொல்கிறாரு நான் மட்டும் இல்லை, என் கூட இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு. அந்த குழந்தைகிட்ட கேட்குறேன், என்னம்மா கேட்டால் அம்மாவுக்கு காதும் கேட்காது. இல்லை நான் கத்தினேன், அம்மாவுக்கு கேட்கல, எனக்கு இது வேண்டாம் மேடம். அதுதான் என்னை ரொம்ப பாதிச்சு. இந்த மாதிரி பல கேசஸ், பல விஷயங்கள். அந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் ரிசால்வ் பண்ணது அப்படின்ட்டு நீங்கள் பெருமைப்படுற ஒரு விஷயம்னு எதை சொல்லுங்கள்? நிறைய எக்கச்சக்கம். இப்போது 2 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு வந்திருந்தா எங்ககிட்ட. ஷீ இஸ் அ மேஜர், அதனால பேர் சொல்லலாம், கார்த்திகா. இடுப்புக்கு கீழே நடக்கவே முடியாது. அவங்க அப்பா 5-6 பசங்க, இவ 2வது பொண்ணு. அப்பா அடிக்ட், தூக்கி வெளியே விட்டார், என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு வந்தாங்க. அந்த பொண்ணு இப்போது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணி அவளுக்கு வேலை ஆயாச்சு, அவளை படிக்க வச்சு மென்டரிங் பண்ணி அவளோட ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக நம்ம தான். எங்கள் மென்டர்ஸ் இருக்காங்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து. ஒவ்வொருத்தர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் மருந்து மாதம் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு நேர் அவளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்து அது பண்ணியிருக்காரு. ஐ திங்க் நாங்கள் தான் லேப்டாப் வாங்கி கொடுத்தோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒவ்வொருத்தர் நாங்கள் ஃபோன் வாங்கி கொடுத்தோம், அவங்க லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. பிகாஸ் அவளோட ஜாபுக்கு ஃபோன் தேவைப்பட்டது. அந்த மாதிரி அவளோட ட்ரீட்மெண்ட் எவ்ரி இயர் ஃபிசியோதெரப்பி 20 days அங்கே இருந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் மூலமாக அவளுக்கு வீல் சேர், கமோட் சேர். அந்த குழந்தை வீட்டில் பாத்ரூம் கிடையாது, பெண் குழந்தை, பக்கத்து கிரவுண்டுக்கு தான் போவாள். அதுவும் இது பண்ணிவிட்டு அந்த அவளை இது பண்ணிட்டு தான் போவாள். ஸோ அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். இந்த பொண்ணு இப்போது மச் பெட்டர். பட் அவளோட ஒரு ப்ரோக்ரெசிவ் டிஸார்டர். எப்போ வேணால் கண்ணு பார்வை போயிடும், எப்போ வேணால் இது போயிடும் சொல்லியிருக்காங்க டாக்டர். அவளுக்கும் தெரியும் அது. இப்போ நல்லா இருக்கா. ஸோ அந்த ஒரு கேஸ். இன்னொன்று, ஒரு பையன் என்கிட்ட, அம்மாவும் பையனும் ஒரு ஆக்சிடெண்ட், 2 பசங்க. அவங்க பெரிய பையனுக்கு பிரெயின் டியூமர், அவங்க வீட்டில் 2 குழந்தைங்க. இந்த பையன்தான் டிரைவர், இவன் கல்யாணம் ஆகலை, இவன் தான் எல்லாரையும் பார்த்துக்கிறான். அந்த பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, 2 காலம் இதாகிடுது. டாக்டர்ஸ் கால் எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த அம்மா பிரெட் வின்னர் இவன் தான் சோறு போடுறான் இத்தனை பெரிய குடும்பத்துக்கு, எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. செப்டிக் ஆகிடுச்சு. வரும்போது உட்கார முடியாது, அப்படி பழுப்பு, வலி தாங்க முடியல அவனுக்கு. எப்படியாவது என்ன கொன்னுடுங்க மேடம், எனக்கு மருந்து தந்து எப்படியாவது கொன்னுடுங்க. இம்மீடியட்டாக ஆப்போலோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு சொன்னேன். அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 15 நாள் வச்சுருந்தாங்க. இன்னொன்று காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து, பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொடுத்து, அந்த அம்மா எப்படியாவது என் பிள்ளைய நடக்க வச்சுட்டோமா, உன்னை நம்பி தான் வந்தோன்னெல்லாம் ரொம்ப சொன்னாங்க. எப்படி சொல்லுறது அவங்க அந்த அம்மாட்ட, அந்த தாய்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? எப்படியோ நாங்கள் சமாதானம் பண்ணி கொண்டு போய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு ஒரு செலிப்ரேஷன் 1500 எபிசோட் செலிப்ரேஷன் பண்ணாங்க ஜீ தமிழில். அப்போ ஸ்டேஜுக்கு இந்த பையன் நடந்து வரான். என்னடா அந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் லயன்ஸ் கிளப் அங்கேருந்து ஒரு 6 டாக்டர்ஸ் அவங்க இதை பார்த்துட்டு அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி, அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி, கால் எடுத்து பிளாஸ்டிக்கில் கால் வச்சு உயிரை காப்பாற்றி. அவங்க என்ன சொன்னாங்கன்னு, இப்படியே விட்டால் நிச்சயமாக நமக்கு பழக மாட்டான், அதுக்கு அட்லீஸ்ட் இது ட்ரை பண்ணுவோம், ரிஸ்க் இருக்குது ஆனால் ட்ரை பண்ணுவோம், பழிச்சிட்டான்.
இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையோட என்னை வந்து பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது அந்த மாதிரி பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணு சித்ரா, 2 குழந்தைங்க, பிச்சை எடுத்துகிட்டு இருந்தது. யாரோ கலெக்டர்கிட்ட சொல்லிவிட்டு கலெக்டர் போய் பார்த்தோன்னா ஒரு அடைஞ்ச பில்டிங்கில் அந்த பொண்ணை படுக்க வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் விட்டுட்டாரு. அந்த பொண்ணுக்கு இடுப்புக்கு கீழே போயிடுச்சு. ஏன்னா பரணை மேலே ஏறி ஏதோ எடுக்கும்போது கீழே வந்து இடுப்பு உடஞ்சிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டார். அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. என்ன இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த பசங்க வந்து அங்கே இருந்திருக்காங்க. யாரோ சொல்லியிருக்காங்க, சொல்வதெல்லாம் உண்மைக்கு போங்க, நாங்கள் கொண்டு போய் விடுறோம்னு சொல்லிட்டு அங்கே போனால் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல்லே இருப்பீங்கன்னு. இப்போ ஒரு காரை ஏற்பாடு பண்ணி பெட்ஷீட்டோடு எடுத்து போடுறதுக்கு பெட்ஷீட் எடுத்தால் உள்ளே 20 எலி இருந்தது. ஃபுல்லாக கடிச்சு தின்னுடுச்சு. ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் போயிடுது. ஷி வாஸ் பாசிங் தெரியவே இல்லை அவங்களுக்கு, உணர்ச்சி இல்லாததுனால. அப்படியே தான் வந்தாங்க என்கிட்ட. பக்கத்தில் உட்கார வச்சு தான் பேசினேன். இப்போ அந்த பையன் வந்து போலீஸ் அகாடமியில் இப்போ சேர்த்து விட்ருக்கோம். அந்த பொண்ணு வந்து BA செகண்ட் இயர் தமிழ் பண்ணுறான். அந்த பொண்ணும் பையனோட்ட நான் கேட்டேன், என்னம்மா வேணும் கேட்டேன். எனக்கு ஸ்கூல் பேக் மாட்டிட்டு வேனில் ஸ்கூலுக்கு போகணும். இந்த பொண்ணு காலேஜுக்கு போகிறா. ஸோ இதெல்லாம் விட பெரிய ஒரு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி பல, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ 2-3. அந்த நிகழ்ச்சி பல பேருக்கு தீர்வையும் கொடுத்துருக்கா, பரபரப்பு நீங்களாக. See, the thing is, தீர்வுங்கிறது வந்து டிபெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி மெடிக்கல் எய்டு, ஃபினான்ஷியல் எய்டெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா என்ன ஆகும்னா, நம்ம சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். அப்போ தான் அங்கே தீர்வு வரும். நிறைய இடத்துல இடையில உட்காந்து பேசி அதை ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தீர்வு வரும். ஒரு சிலர் நம்ம சொல்கிறத எடுத்துப்பாங்க, 90% சொன்னதை கேட்பாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்களே. நான் யார் சொல்கிறதுக்குன்னு நினச்சா அவங்க வரமாட்டாங்க. நிறைய பேர் வந்து வேறு வழி இல்லாமல் தான் கேமரா முன்னாடி வந்து உட்காந்து பேசுகிறாங்க. நிறைய பேர் என்னோட மானம் போனாலும் பரவாயில்ல, மற்றவங்க என்ன மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு வந்து உட்கார்றதுவங்க உண்டு. ஸோ இவங்க இந்த ட்ரோல்ஸும் இந்த கொஞ்சம் பேரும் சேர்ந்து அதை கொஞ்சம் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படியெல்லாம் அதை மக்கள் அதை நம்பி இருந்தா இன்றைக்கி நான் இன்னும் 2000க்கு மேலே எபிசோட் இன்னும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன்ல. ஸோ இட் டசன்ட் மேட்டர். அந்த நிகழ்ச்சியில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பல பேருடைய குறைகளை தினமும் நீங்கள் கேட்குறீங்க. எப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்கும்? எனக்கு ஒரு 10 வருஷம் வயசு ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த ப்ரோக்ராம்னால. டெஃபினட்டாக என்னோடய ஹெல்த்தை பாதித்துடுச்சு. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வெளியில் போய் மக்கள் ஒரு இடத்துக்கு போனால், அன்றைக்கி அந்த CSI சேலஞ்ச் ஸ்பெஷல் சில்ட்ரனோட ஸ்கூலுக்கு போனால் அங்கே பசங்க அப்படின்னு சொல்கிறது, அது நமக்கு எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை சொல்கிறது வந்து கட்டி பிடிச்சிக்கிறது. ஒரு சின்ன பொண்ணு, நான் வந்து மதுரையிலேருந்து வரும்போது காரில் வரும்போது இந்த ரோட்டில் நிறைய பெல்ஸ் எல்லாம் மாட்டியிருப்பாங்க, ஏதோ பிரார்த்தனை நினைக்கிறேன். அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தேன். தூரக்கு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 9 வயசு இருக்கும், சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தா. சைக்கிளை போட்டுட்டு ஓடி வரா. ஓடி வந்து எங்கிட்ட வந்துட்டு, மேடம் நான் படிப்பேன், நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன் சொன்னான். என்னாச்சு மேடம், நீங்கள் சொல்லுவீங்களா ப்ரோக்ராமில் லவ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் இது கிரியேட் பண்ணுறது இல்லை. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.